Hi students, நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படினா chapter 6ல exercise 6.3 பார்க்க போறோம். சரிங்களா? Find the slope. First slope of tangent, slope of normal. இத பத்தி தான் இப்ப நம்ம படிக்க போறோம். First உங்களுக்கு tangent என்ன, normal என்னன்னு சொல்றேன். ஒரு curve. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு curve இருக்கு. ஒரு curve வந்து பாத்தீங்கன்னா the line touches outside. வெளியில இருந்து பாத்தீங்கன்னா ஒரு லைன் டச் ஆயிடு போது பாத்தீங்களா, இதுக்கு பேர் தான் டான்ஜென்ட் சொல்வாங்க. நீங்க நார்மலாவே படிச்சிருப்பீங்க, ஸ்டாண்டர்ட் 10th படிச்சிருப்பீங்க. ஒரு சர்க்கிள் எடுத்துக்கோங்க. இந்த சர்க்கிளுக்கு பாத்தீங்கன்னா ஒரு பாயிண்ட்ல வெளியில இருந்து ஒரு லைன் டச் ஆகி வெளியே போகுது அப்படின்னா இந்த லைனுக்கு பேரு டான்ஜென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நார்மல் அப்படின்னா என்ன? the line perpendicular to the tangent. tangent க்கு perpendicular ஆ ஒரு லைன் இருக்கு, அந்த லைனுக்கு பேர் தான் நார்மல் அப்படின்னு சொல்லுவாங்க. what do you mean by slope? slope னா உங்களுக்கு நார்மலாவே தெரியும். slope அப்படினா dy by dx. தெரியல? slopeன்றது என்னது? slope of tangent. slope of tangent நார்மலா slopeன்றது உங்களுக்கே தெரியும். இப்போ நார்மலா வந்து பாத்தீங்கன்னா நீங்க பிசிக்ஸ்லயே படிச்சிருப்பீங்க. velocity, change in distance by time taken. v equal to dx by dt, change in distance with respect to time. ஓகேங்களா? acceleration, change in velocity with respect to time அப்படி சொல்றீங்களா? இந்த change slopeன்றது பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது வந்து y, இது வந்து x. so y axis with respect to change, changing with respect to x axis, therefore slope is dy by dx தான் slope னு சொல்றோம். சரிங்களா? இங்க வந்து பாத்தீங்கன்னா tan ஓட ஃபார்முலா வந்து பாத்தீங்கன்னா slope equal to dy by dx equal to tan theta னு சொல்றோம். என்ன சொல்றோம்? tan theta. ஏன் tan theta னு சொல்றோம் அப்படினா இதான் theta னு வெச்சுக்கோங்க. இதுக்கு ஆப்போசிட், இது adjacent. opposite by adjacent என்ன எழுதுவீங்க? tan theta. tan theta equal to opposite by adjacent side. so slope வந்து எதோட கம்பேர் பண்றோம்னா tan theta வும் slope வும் ஒண்ணுதான். இதான் வந்து லாஜிக். புரிஞ்சுக்கோங்க. tangent, the line touches outside the circle or curve எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா tangent சொல்வோம். the line perpendicular to the tangent is said to be normal. ஓகேங்களா? இதான் வந்து லாஜிக்ஸ். சோ இப்போ நம்ம சம்முக்கு போலாமா? Okay, சமபமா இங்க பாருங்க. first sum, find the slope of tangent. ஒண்ணுமே இல்ல, slope of tangent கேக்குறாங்க. slope னா ஒரு ஃபார்முலா சொன்னேன். slope of tangent. ஓகேங்களா? ஃபார்முலா வந்து dy by dx. இதான் வந்து slope of tangent. ஓகேங்களா? இப்போ இங்க பாருங்க, y is equal to 3x power 4 minus 4x தந்திருக்காங்க. differentiate with respect to x. differentiate பண்றோம். dy by dx equal to 4 3s are 12x cube minus 4x differentiate பண்ணினா 1. இப்போ slope of tangent அப்படியே நார்மலா விட்டுனா அப்படியே போடலாம். பர்టిక్యులர் ஒரு பாயிண்ட் சொல்லிருக்கா, இந்த பாயிண்ட்ல இந்த ஸ்லோப் என்னன்னு கேக்குறான். so therefore slope of tangent at x is equal to 4 ன்னு கேக்குறான். அப்போ dy by dx at x is equal to 4 equal to எங்கங்க x இருக்கோ அந்த இடத்துல 4 சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. 12 into 4 cube minus 4 cube na 64 into 12 4s are 48, 12 6 are 72, 768 minus 4. so இதோட ஆன்சர் பாத்தீங்கன்னா slope of tangent 764. இதான் உங்களோட ஆன்சர். slope of tangent क्वेश्चन கேட்டாங்கன்னா slope of tangent is nothing but dy by dx. dy by dx the slope of tangent. differentiate with respect to x பண்ணுங்க. x ஓட வேல்யூ பாயிண்ட்ல தந்துட்டானா அது சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் சம் பாப்போமா?
find the slope of tangent same தான் பட் y என்ன தந்திருக்காங்க பாருங்க y x minus 1 divided by x minus 2 தந்திருக்காங்க இப்போ நீங்க என்ன பண்ணனும் differentiate with respect to x differentiate பண்ணும்போது வெறும் ஒரு டேர்ம் இருந்தது ஈஸியா பண்ணிட்டோம் சிங்கிள் டேர்ம் இருந்தா differentiate பண்ண முடியும் ப்ராடக்ட்ல இருந்தா uv மெத்தட்ல போறோம் டிவைட்ல இருந்தா u by v மெத்தட்ல போறோம் சோ இங்க பாருங்க u is equal to x minus 1 v is equal to x minus 2 u dash x differentiate பண்ணீங்க 1 1 differentiate பண்ணா 0 v dash x பண்ணா 1 2 differentiate பண்ணீங்க 0 so u by v ஓட ஃபார்முலா என்னது vu dash minus uv dash divided by v square therefore dy by dx is equal to v u dash minus u v dash divided by v square புரிஞ்சுங்களா so dy by dx equal to x minus 2 the minus உள்ள மல்டிப்ளை பண்ணினா minus x plus 1 divided by x minus 2 the whole square minus x plus x cancel out 1 and 2 போயிடுச்சுனா minus 1 by x minus 2 the whole square இது the slope of tangent ஆனா slope of tangent at x is equal to 10 ன்னு கேக்குறான் therefore slope of tangent at x is equal to 10 equal to dy by dx at x is equal to 10 that is இந்த இடத்துல வந்து x எடுத்து 10 போடுங்க 10 minus 2 the whole square minus 1 by 10 to 2 which is 8 square so the answer is minus 1 by 64 இதோட ஆன்சர் இங்க எழுதுற ஆன்சர் வந்து என்னன்னா slope of tangent என்னது at x is equal to 10 வந்து dy by dx at x is equal to 10 என்னது minus 1 by 64 so புரிஞ்சுங்களா கிளியரா இப்போ ஃபர்ஸ்ட் ரெண்டு சமன்பாடு சொல்லி தரேன் உங்களுக்கு இதோட பேஸ்ல சொல்றேன் ஸ்லோப் ஆஃப் டான்ஜென்ட் இன்னும் வர சம்ஸ்ல நிறைய சம்ஸ்ல பாத்தீங்கன்னா ஸ்லோப் ஆஃப் நார்மலா இருக்கு அத நான் உங்களுக்கு சொல்லி தரேன் புரிஞ்சுங்களா கிளியரா புரிஞ்சுங்களா ரெண்டுமே வந்து சமுதாயம் வந்து பாத்தீங்கன்னா இது வேற பட் கான்செப்ட் ஒண்ணுதான் இங்க ஸ்லோப் ஆஃப் தி டான்ஜென்ட் கண்டுபிடிச்சு சொல்லிருக்காங்க இங்க ஸ்லோப் ஆஃப் தி டான்ஜென்ட் கண்டுபிடிச்சு சொல்லிருக்காங்க சோ இது சிம்பிளா இருக்கு சமயம் கொஞ்சம் u by v மெத்தட் எடுத்து போடுற மாதிரி இருக்கும் புரிஞ்சுங்களா கிளியரா நெக்ஸ்ட் சம் போடுவோமா Okay students next sum பாருங்க find the slope of tangent அப்படினு தந்திருக்காங்க சேம் போட்டோல ஃபர்ஸ்ட் ரெண்டு சம் போட்டோல அதே கான்செப்ட் தான் போடுவோமா slope differentiate with respect to x differentiate with respect to x differentiate பண்ணுங்க dy by dx x cube differentiate பண்ணா 3x square minus x differentiate பண்ணா 1 plus 1 differentiate பண்ணா 0 so x coordinate தந்திருக்காங்க x coordinate வந்து 2 தந்திருக்காங்க therefore slope of tangent at x is equal to 2 equal to dy by dx at x is equal to 2 ஒண்ணுமே இல்ல இந்த இடத்துல x எங்க இருக்கோ அங்க 2 சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க 3 into 2 square minus 1 3 into 2 square 4 minus 1 3 4 are 12 minus 1 so answer is 11 புரிஞ்சுங்களா சோ சேம் அதே கான்செப்ட் தான் ஸ்லோப் ஆஃப் tangent இங்க பாருங்க இந்த சமம் பாருங்க find the slope of tangent to the curve y is equal to x cube minus 3x plus 2 இருக்கா சோ இதே மாதிரி தான் டிஃபரன்ஷியேட் with respect to x பண்ணீங்கன்னா dy by dx x cube டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா 3x square minus 3 x டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா 1 கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணா 0 so dy by dx at x is equal to 3 equal to 3 into 3 square minus 3 3 into 3 square 9 minus 3 27 minus 3 so answer is 24 the slope of tangent at x is equal to 3 answer பாத்தீங்கன்னா இதான் வந்து slope of tangent at x is equal to 3 so answer வந்து 24 புரிஞ்சுங்களா so இப்போ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா find the இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் நாலு சம் உங்களுக்கு ஒரே லாஜிக் தான் find the one mark question இது find the slope of tangent கேட்டானா என்ன பண்ணோம் dy by dx slope of normal கேட்டாங்கன்னா minus dx by dy புரிஞ்சுக்கோங்க slope of tangent நார்மல் ஒரு கான்செப்ட் இருக்கு என்ன அப்படினா slope of tangent m1 slope of normal m2 ரெண்டுமே மல்டிப்ளை பண்ணினா -1 இது ஒரு ஃபார்முலா ஆக்சுவலா வந்து slope of tangent யோ slope of normal யோ ரெண்டுமே ப்ராடக்ட் மல்டிப்ளை பண்ணினா -1 11th படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் m1 m2 -1 so m1 m2 ஏன் அப்படி சொல்றேன்னா இதான் tangentனா இது நார்மல்
ரெண்டுமே வந்து மல்டிப்ளை பண்ணா அப்ப பெர்பெண்டிகுலரோட ஃபார்முலா என்ன அப்படினா if two slopes are equal, two slopes parallel, இப்ப ரெண்டு லைன் parallel இருந்தா slopes are equal, ரெண்டு லைன் perpendicular இருந்தா slopes வந்து ப்ராடக்ட் பண்ணா -1 வரணும். இது வந்து ஃபார்முலா ஆக்சுவலா. சோ இங்க பாருங்க find the slope of normal கேக்குறாங்க to the curve. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் நம்ம வந்து அத அப்புறம் போடுவோம். ஃபர்ஸ்ட் என்ன x தந்திருக்காங்க, இது தீட்டால தந்திருக்காங்க பாருங்க. இங்க இந்த சமதம் பாருங்க xy ல தந்திருக்காங்க, கார்ட்டீசியன் ஃபார்ம் அப்படி சொல்லுவாங்க. தீட்டால இருந்தா பாராமெட்ரிக் ஃபார்ம் சொல்லுவாங்க. சோ இங்க பாருங்க x a cos q theta பாராமெட்ரிக் ஃபார்ம் அப்படினா நம்ம எப்படி போடணும்னா இத டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு θ பண்ணுங்க. dx dt டிஃபரன்ஷியேட் பண்ணா வரும் சொல்லுங்க. a அப்படியே இருக்கும். ஓகேங்களா, cos q theta டிஃபரன்ஷியேட் பண்ணா 3 ஃப்ரண்ட்ல வந்துருமா, 3 cos square theta into cos theta வ டிஃபரன்ஷியேட் பண்ணினா minus sin theta. புரிஞ்சுக்கோங்க, இன்னொரு வாட்டி சொல்றேன். a ன்றது கான்ஸ்டன்ட், சோ வெளிய எடுத்துட்டேன். cos q theta எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணனும் இங்க கிளியரா சொல்றேன் பாருங்க. cos theta the whole cube தானே, cos q theta னா cos theta the whole cube. இது x ன்னு வெச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் x ன்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. பாக்க எப்படி x cube டிஃபரன்ஷியேட் ஃபர்ஸ்ட் x cube டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. x cube டிஃபரன்ஷியேட் பண்ணினா 3x2 கரெக்ட்டா. சோ cos q theta டிஃபரன்ஷியேட் பண்ணினா 3 cos square theta தான வரும். into இங்க உள்ள x இருந்தா 1, ஆனா உள்ள x இல்லையே, உள்ள வந்து எங்க cos theta இருக்கு. சோ cos theta டிஃபரன்ஷியேட் பண்ணினா minus sin theta. புரிஞ்சுங்களா, கிளியரா புரிஞ்சுங்களா. சோ நெக்ஸ்ட் dy by dθ போடலாமா, dy by dθ. சோ இப்போ இத வித் ரெஸ்பெக்ட் டு θ பண்ண போறேன். இது புடிச்சாச்சு. இது பாருங்க a அப்படி இருக்கா, a அப்படி இருக்கும். sin q theta னா 3 ஃப்ரண்ட்ல வந்துமா, 3 பவர்ல இருந்து மைனஸ் ஆயிடும், 3 sin square theta. புரிஞ்சுங்களா. இப்போ உள்ள sin theta இருக்கு, sin theta வை டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா cos theta அவ்வளவுதான் முடிஞ்சு. புரிஞ்சுங்களா, கிளியரா புரிஞ்சுங்களா. இது dx by dθ, இது dy by dθ. இப்போ எனக்கு ஸ்லோப் ஆஃப் நார்மல் அப்படினா ஃபார்முலா வந்து -dx by dy. சோ dx by dy நம்ம எப்படி எழுத போறோம் அப்படினா dx by dy இந்த இது ஃபார்மட் எப்படி எழுதணும் அப்படினா dx by dθ divided by dx by dy by dθ, dx by dθ divided by dy by dθ. சும்மா பாருங்க, dθ கேன்சல் பண்ணி dx by dy வந்துச்சுங்களா. சோ இத இப்படி எழுதிக்கலாம். dx by dy னா dx by dθ divided by dy by dθ, that is equal to dx by dθ. கண்டுபிடிச்சிருக்கோம்ல, இத அப்படியே எடுத்து போய் சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. ஓகேங்களா, அப்படினா சொல்லுங்க -3a. ஓகேங்களா, இங்க ஒரு மைனஸ் இருக்கு, அந்த மைனஸை போட்டுருக்கு. இந்த மைனஸ் வெளிய அப்படியே இருக்கும். 3a sin theta cos square theta divided by dy by dθ என்ன இருக்கு, 3a sin square theta cos theta. so 3a cancel ஆயிடும், மைனஸ் மைனஸ் ஆயிடும், பிளஸ். ஓகே, ஒரு sin theta ஒரு sin theta cancel ஆயிடும், ஒரு cos theta ஒரு cos theta cancel ஆயிடும். மேல cos theta இருக்கு, கீழ sin theta இருக்கு. cos theta divided by sin theta, cos theta divided by sin theta, cot theta. சோ இதான் வந்து உங்களுக்கு ஆன்சர். ஆனா அவன் θ = π/4 கேக்குறானே, மறந்துடாதீங்க. θ = π/4 தந்திருக்கான். therefore slope of normal at θ = π/4 equal to எப்படி எழுதலாம், cot θ எடுத்து π/4 போடுங்க. இது வந்து -dx by dy எழுதுங்க, -dx by dy எழுதுனது. so θ எடுத்து π/4 போடுங்க. cot 45 is answer 1. tan 45 1a. so cot னா 1/tan, 1/1 வரும். so 1/1 னா 1. புரிஞ்சுங்களா, கிளியரா புரிஞ்சுங்களா. இன்னொரு ஐடியா தான் சொல்லி தரட்டுங்களா. இங்க பாருங்க, find the slope of normal to the curve. x ஓட வேல்யூ தந்திருக்காங்க, y ஓட வேல்யூ தந்திருக்காங்க. θ வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணனும், ஃபைனலா சப்ஸ்டிட்யூட் பண்ணனும், மறந்துடாதீங்க. cot θ ன்னு போட்டு விட்டுறாதீங்க. ஆன்சரே θ ஓட வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணனும். எப்படி சொல்றேன், x = a cos q theta டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா a வெளிய இருக்கும். cos q theta டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா 3 cos square theta, cos theta டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா -sin theta. அதுக்கு அடுத்தது y = a வெளிய எடுத்துங்க. sin q theta டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா 3 sin square theta, sin theta டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா cos theta. so slope of normal ஓட ஃபார்முலா வந்து -dx by dy. slope of normal ஓட ஃபார்முலா, slope of tangent னா வெறும் dy by dx, அங்க பாசிட்டிவ் வரும், இங்க நெகட்டிவ் வரும். சரிங்களா. சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா
and minus dx by dy minus related dx by dy எப்படி எழுதலாம்னா dx by dt divided by dy by dt னா எழுதலாம். dx by dt இருக்குல அத அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க, dy by dt வேல்யூ அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. நீங்களே பிராக்டீஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். கேன்சல் பண்ணி பாருங்க. மேல ஒரு cos θ மட்டும் தான் இருக்கும், கீழ ஒரே ஒரு sin θ மட்டும் மீதி இருக்கும். cos θ by sin θ is cot θ. அவ்வளவுதான் சரி. இப்போ தீட்டாவோட வேல்யூ மறந்துடாதீங்க. தீட்டா = π by 4 லாஸ்ட்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணனும். சோ cot π by 4 cot π by 4 cot 45 cot 45 ஓட ஆன்சர் வந்து 1. சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட் போடுவோமா? ஓகே ஸ்டூடண்ட்ஸ், நெக்ஸ்ட் சம் பாருங்க. find the slope of the normal to the curve. போன இந்த போடுறதுல 5th சம் எப்படி போடுறது சேம் அதே தான். இங்க பாருங்க, இப்போ ஸ்லோப் ஆஃப் நார்மல் தீட்டால தந்திருக்காங்க. தீட்டால தந்தால பாராமெட்ரிக் சொன்னா, சோ இப்போ என்ன பண்ணலாம், dx by dt கண்டுபிடிங்க. dx by dt னா 1 டிஃபரன்ஷியேட் பண்ணா 0 minus a sin θ வை டிஃபரன்ஷியேட் பண்ணினா cos θ. சோ ஆன்சர் இஸ் minus a cos θ. சோ அதே மாதிரி dy by dt கண்டுபிடிங்க. எப்படி வரும், b கான்ஸ்டன்ட் cos ஸ்கொயர் θ ஃபர்ஸ்ட் ஸ்கொயர் பண்ணனும், 2 ஃப்ரண்ட்ல வந்துரும், 2 cos θ வரும் into cos θ டிஃபரன்ஷியேட் பண்ணினா minus sin θ. சரிங்களா? நல்லா பாத்துக்கோங்க. cos ஸ்கொயர் θ cos ஸ்கொயர் θ னா cos θ the whole square அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இது x ன்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. x ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணினா 2x. so 2x plus யார் இருக்காங்க, cos θ into உள்ள x டிஃபரன்ஷியேட் பண்ணா 1, ஆனா உள்ள இங்க x plus யார் இருக்கா, cos θ இருக்காங்க. so cos θ டிஃபரன்ஷியேட் பண்ணா minus sin θ. so minus 2 cos θ sin θ போட்டுக்கோமா. so இப்போ நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும், slope of normal equal to minus dx by dy minus dx by dθ divided by dy by dθ. இதை எழுதலாம். இதே வந்து dy by dx கேட்டிருந்தா என்ன எழுதுவீங்க, dy by dθ divided by dx by dθ ன்னு எழுதணும். so that is equal to என்ன எழுதலாம், minus dx by dθ dx by dθ எத்தனை, minus a cos θ divided by இங்க என்ன வரும், minus 2b cos θ. ஓகேங்களா? cos θ into sin θ. சோ இந்த மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிடும். ஓகேங்களா? ஒரு cos θ ஒரு cos θ கேன்சல் ஆயிடும். அப்பனா வரும் minus a by 2b sin θ. சோ இங்க θ = π by 2 தந்திருக்காங்க. therefore slope of normal at θ equal to π by 2 equal to, so in answer la minus a by 2b sin pi by 2. so sin pi by 2 value என்னது 1, sin 90 என்னது 1. so answer வந்து இதோட ஆன்சர் வந்து minus a by 2b நான் வந்து உங்களோட ஆன்சர். சரிங்களா? புரிஞ்சுங்களா? கிளியரா? ஸ்லோப் ஆஃப் டான்ஜென்ட் கேட்டா எப்படி எழுதுவீங்க, ஸ்லோப் ஆஃப் டான்ஜென்ட் θ ல தந்திருக்காங்க. θ ல தந்து ஸ்லோப் ஆஃப் டான்ஜென்ட் கேட்டா எப்படி எழுதுவீங்கன்னா, ஸ்லோப் ஆஃப் டான்ஜென்ட் வந்து ஃபார்முலா dy by dx dy by dx எப்படி எழுதலாம், dy by dθ divided by dx by dθ கண்டுபிடிக்கணும். இங்க ஸ்லோப் ஆஃப் நார்மல் கேட்டிருக்கனால minus dx by dy கண்டுபிடிக்கணும். சோ minus dx by dy க்கு நமக்கு ஃபார்முலா இருக்கு, இந்த வேல்யூல சப்ஸ்டிட்யூட் பண்ணனும். சரிங்களா? நெக்ஸ்ட் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒரு சம், இது 7th சம். அதே மாதிரி இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் சம் தான். இது வந்து பாத்தீங்கன்னா கேட்பாங்க 2 மார்க்ல கேட்க சான்ஸ் அவ்வளவுதான். சரிங்களா? 2 மார்க் இல்ல 3 மார்க் கேட்க சான்சஸ் இருக்கு. இப்போ நெக்ஸ்ட் பாருங்க, find the points at which the tangent to the curve y equal x³ minus 3x² minus 9x plus 7. ஓகேங்களா? tangent is parallel to x axis. நல்லா பாத்துக்கோங்க. tangent தந்துட்டாங்க. அது வந்து எப்படி இருக்கா, tangent parallel to x axis. first condition எழுதிக்கலாம், tangent parallel to x axis அப்படினு சொன்னா ஃபார்முலா வந்து dy by dx equal to 0. நல்லா பாத்துக்கோங்க, dy by dx equal to 0. இது tangent parallel to y axis னா dx by dy equal to 0. புரிஞ்சுங்களா? சோ tangent parallel to x axis சொல்றாங்க. tangent parallel to x எதுக்கு இது dy by dx equal to 0 சொல்றீங்க, என்ன ரீசன் பாருங்க. இதான் வந்து கிராஃப், இது வந்து x axis x axis க்கு parallel ஒரு லைன் வருதுன்னு வெச்சுக்கோங்க. நார்மலா x axis க்கு parallel இந்த லைன் இருந்ததுனா ஆங்கிள் என்னவா இருக்கும், ஆங்கிள் வந்து 0 தானே. சோ ஆங்கிள் 0 னால tan θ equal to 0. இது வந்து dy by dx tan θ தானே, tan θ equal to 0 னா θ equal to 0 தானே. சோ அதனால தான் 0 போடுறோம். புரிஞ்சுங்களா? ஒரு லைன், the line which is parallel to x axis, therefore angle is 0 degree. so the line which is perpendicular to x axis, the theta will be 90 degree. புரிஞ்சுக்கோங்க. so tangent parallel to x axis சொல்றனால dy by dx equal to
0. So நம்ம எப்படி எழுதலாம் சொல்லுங்க? இப்போ இது வந்து y ஈக்குவல் தந்திருக்காங்களா? எழுதலாமா? y is equal to x cube minus 3x square minus 9x plus 7. டிஃபரன்ஷியேட் பண்ணலாமா? டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் x. பண்ணா x cube பண்ணா 3x square minus 3x square பண்ணா 6x minus 9x பண்ணா minus 9. புரியுதுங்களா? இத வந்து ஃபார்முலா 7 பண்ணா 0. So இப்போ dy by dx என்னன்னு சொல்லிருக்கோம் கண்டிஷன் tangent parallel x axis. So dy by dx equal to 0 So 0 is equal to 3 கவுண்ட் பண்ணுங்க x square minus 2x minus 3. கரெக்ட்டா x 3 கவுண்ட் பண்ணுங்க x square minus 2x minus 3. இந்த 3 கீழ கொண்டு வந்துருங்க 0 is equal to x square minus 2x minus 3. Splitting the middle term சொல்லுங்க multiply பண்ணா minus 3 add பண்ணா minus 2 minus 3 plus 1. So 0 equal to x minus 3 x plus 1. So in the table x minus 3 equal to 0 na x equal to 3 x plus 1 equal to 0 na x equal to minus 1. புரிஞ்சுங்களா? உங்களுக்கு ரெண்டு வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம் x equal to 3 ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் x equal to minus 1 ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஆனா find the point ன்னு கேக்குறாங்க. பாயிண்ட்ஸ்னா கோஆர்டினேட் x, y ல இருந்தாதா பாயிண்ட் ன்னு சொல்லணும். இது பாயிண்ட் இல்ல, இது x கோஆர்டினேட் தான். இது x ஓட வேல்யூ தான். சோ நமக்கு வந்து கோஆர்டினேட் வேணும். கோஆர்டினேட்னா x, y. x ன்றது ஆக்சிஸ், y ன்றது ஆர்டினேட். சோ கோஆர்டினேட்னா x, y ன்னு இருக்கும். சோ பாயிண்ட்ஸ் வேணும். சோ பாயிண்ட்னா நம்ம x ஓட வேல்யூ கண்டுபிடிச்சோம்ல, இத எடுத்து போய் ஈக்குவேஷன்ல இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணனும். இந்த ரெண்டு வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணனும். அப்ப எப்படி எழுதுவீங்க? at x is equal to at x equal to 3 ஆனா y equal to y equal to 3 cube minus 3 into 3 square minus 9 into 3 plus 7. So y equal to 27 minus 27 9 3 square 27 minus 27 plus 7 இது வந்து கேன்சல் ஆயிடும். So y is equal to என்னதுல minus 20 என்னதுலமா. So ஒரு பாயிண்ட் கண்டுபிடிச்சோம். ஒரு பாயிண்ட் வந்து கண்டுபிடிச்சாச்சு. என்னது ஒரு பாயிண்ட் 3, minus 20. இன்னொரு எப்படி எழுதலாம்? at x is equal to இன்னொரு நிமிஷம் minus வந்தனே minus 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. y is equal to minus 1 whole cube minus 3 into minus 1 whole square minus 9 into minus 1 plus 7. So minus 1 minus 3 plus 9 plus 7. So 9 plus 7 16. 16 ல 4 போயிடுச்சுனா 12. So y equal to 12. வேல்யூ கண்டுபிடிச்சோமா? இப்போ நம்ம பாயிண்ட்ஸ் தான வேணும். ஃபைனலா பாயிண்ட்ஸ் இந்த சம் வேணும். So பாயிண்ட்ஸ் எப்படி எழுதுவீங்க? therefore points. பாயிண்ட்ஸ் வந்து எப்படி எழுதுறேன்? ஆன்சர் தான் ஆன்சர். லாஸ்ட் ஆன்சர் நீங்க எழுதுங்க. பாயிண்ட்ஸ் வந்து 3, minus 20 3, minus 20 இது ஒரு பாயிண்ட். and இன்னொரு பாயிண்ட் வந்து minus 1, 12. சோ இது ரெண்டு தான் வேல்யூஸ் உங்களுக்கு. நான் பாத்தீங்க இங்க ஸ்பிளிட்டிங் தி மிடில் நீங்க போட்டுக்கலாம். -3 multiply minus 3 add minus 2 -3 plus 1 இது இங்க எழுதிங்க. சரிங்களா? இப்போ ஃபைனல் ஆன்சர் வந்து 3, minus 20. இன்னொரு வந்து -1, minus 1, 12. சோ இதான் ஆன்சர். புரிஞ்சுங்களா? கிளியரா நல்லா பாத்துக்கோங்க. அவங்க ஒண்ணே தந்திருக்காங்க tangent is parallel to x axis தந்திருக்காங்க. tangent is parallel to x axis னா dy by dx equal to 0. சோ நீங்க ஒரு டிஃபரன்ஷியேட் பண்றீங்களா? இந்த டிஃபரன்ஷியேட் பண்ண ஒரு டேர்ம் equal to 0 ன்னு கம்பேர் பண்ணி அதுல இருந்து நம்ம x ஓட வேல்யூஸ் கண்டுபிடிக்கிறோம். ஒண்ணுமே இல்ல, இந்த x ஓட வேல்யூஸ் கண்டுபிடிச்சதுக்கு போய் y அந்த ஈக்குவேஷன் கர்வ் தந்திருக்காங்கல அதுல நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணினா உங்களுக்கு y ஓட வேல்யூஸ் கிடைக்கும். சோ x, y தான் நமக்கு தேவை. சோ ரெண்டு பாயிண்ட்ஸ் எனக்கு இருக்கு. ரெண்டு வேல்யூஸ் இருக்கனால ரெண்டு பாயிண்ட்ஸ் கிடைக்கும். சோ 3, minus 20 ன்ற ஒரு பாயிண்ட், இன்னொரு வந்து -1, 12. ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் சம் போடுவோமா? ஓகே ஸ்டூடண்ட்ஸ், நெக்ஸ்ட் சம் பாப்போமா? ஃபைண்ட் a point on the curve y equal to x minus 2 the whole square at which the tangent is parallel to the chord joining the points. தெரியல, கார்ட்ல உங்களுக்கு தெரியும். இப்போ ஒரு சர்க்கிள் எடுத்துக்கோங்க. சர்க்கிள்ல ஒரு லைன் நம்ம இப்படி வரையறோம் அப்படினா கார்டுன்றது एक्चुअली எத்தனை பாயிண்ட்ஸ் இன்டர்செக்ட் ஆகுது? இங்க ஒரு பாயிண்ட் இன்டர்செக்ட் ஆகுது, இங்க ஒரு பாயிண்ட் இன்டர்செக்ட் ஆகுது. ஒரு கார்டுன்றது ஒரு லைன். ஓகேங்களா? இன்டர்செக்ட் இன்சைட் தி சர்க்கிள். ஓகேங்களா? அப்ப எங்க ரெண்டு பாயிண்ட்ஸ் இருக்கு. ஒன்னு 2,0 இருக்கு, 4,4 இருக்கு. 2 பாயிண்ட்ஸ் வச்சு நம்ம வந்து பார்த்தா ஈக்குவேஷன் ஆஃப் லைன்ஸ் ஃப்ரேம் பண்ணலாம். ஆனா லாஜிக் பாருங்க என்ன சொல்றாங்க? ஃபைண்ட் a point on the curve at which the tangent is parallel to the chord. இந்த கார்டுக்கு parallel-ஆ ஒரு tangent இருக்கு அப்படி சொல்றாங்க. ஒரு கார்டு இருக்கு. இந்த கார்டு வந்து பாத்தீங்கன்னா tangent parallel சொல்றாங்க. சோ இந்த கார்டு இந்த tangent ரெண்டுமே parallel. நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னேன், if two lines are parallel therefore slopes are equal. சொன்னேனா இல்லையா? ரெண்டு லைன் parallel இருந்தா slopes equal. அப்ப நம்ம எப்படி எழுதலாம்? ஃபர்ஸ்ட் இதோட ஸ்லோப் கண்டுபிடிக்கலாமா? ஓகேங்களா? இப்போ slope of
ஓகேங்களா slope of tangent on the curve ஓகேங்களா எப்படி எழுதுறீங்க dy by dx இதெல்லாம் கண்டுபிடிக்கணும் டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா y is equal to இருக்காங்க y is equal to x minus 2 the whole square இத டிஃபரன்ஷியேட் பண்ணீனா 2 into x minus 2 ஓகேங்களா 2 ஃப்ரண்ட்ல வந்துரும் 2 minus 1 1 so into உள்ள இருக்க டேர்ம் x பண்ணீங்கன்னா 1 கான்ஸ்டன்ட் பண்ணா 0 சோ ஆன்சர் வந்து இது வந்து m1 வெச்சுக்கோங்க இது வந்து m1 கன்சிடர் பண்ணிக்கோங்க சோ m1 equal to 2 into x minus 2 ஓகேங்களா அதே மாதிரி இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பாயிண்ட் இருக்கு ஓகேங்களா இங்க ஒரு பாயிண்ட் இருக்கு இங்க ஒரு பாயிண்ட் இருக்கு சோ ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு பாயிண்ட் இருக்கு இந்த ரெண்டு பாயிண்டோட ஸ்லோப் நான் கண்டுபிடிக்கணும் அப்படினா நீங்க 11th ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க ஸ்லோப் ஆஃப் கார்ட் okay slope of chord m2 equal to formula வந்து y2 minus y1 divided by x2 minus x1 ஏனா இங்க ரெண்டு பாயிண்ட்ஸ் வந்திருக்காங்க அப்ப எப்படி எழுதலாம் ஈக்குவேஷன் மாதிரி தரல எனக்கு ஒரு பாயிண்ட் வந்திருக்காங்க சோ இது x1 y1 கன்சிடர் பண்ணிக்கோங்க இது x2 y2 கன்சிடர் பண்ணிக்கோங்க சோ y2 minus y1 4 minus 0 divided by 4 minus 2 4 by 2 2 ones are 2 2s are so answer is 2 m2 ஓட ஆன்சர் வந்து 2 கண்டுபிடிச்சாச்சு சோ given என்ன இருக்காங்க tangent parallel to the chord slope இதோட இது find the point of the curve tangent is parallel to the chord tangent is parallel to chord tangent of curve இந்த curve ஓட tangent வந்து chord is parallel ன்றாங்க அப்ப m1 equal to m2 தானே if two lines are parallel slopes are equal புரிஞ்சுக்கோங்க so m1 equal to m2 m1 யாரு 2 into x minus 2 equal to m2 யாரு 2 2 and 2 cancel ஆகும் x minus 2 equal to 1 minus 2 கொண்டு போயிடுங்க x is equal to 1 plus 2 x is equal to 3 புரிஞ்சுங்களா x is equal to 3 இந்த x equal to 3 எடுத்து போயிட்டு இங்க ஒரு ஈக்குவேஷன் இருக்குங்களா இந்த ஈக்குவேஷன்ல போடுங்க இந்த கர்வோட இதுல y is equal to 3 minus 2 the whole square y is equal to 1 square y is equal to 1 therefore point என்ன பாயிண்ட் இதுடா பாயிண்ட் வந்து 3, 1 இதான் வந்து பாயிண்ட் புரிஞ்சுங்களா கிளியரா புரிஞ்சா find a point in the curve y is equal to x minus 2 the whole square னு சொல்றாங்க tangent is parallel to the chord னு சொல்றாங்க so tangent is parallel to the chord னா நம்ம எப்படி எழுதலாம் ஃபர்ஸ்ட் வந்து இத டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க இது dy by dx எப்படி எழுதலாம் இது 2 ஃப்ரண்ட்ல வந்துரும் 2 into x minus 2 உள்ள இருக்கிறத நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா x பண்ணா 1 so answer 2 into x minus 2 அதே மாதிரி next இதோட ஸ்லோப் கண்டுபிடிப்பேன் என்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா கார்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஈக்குவேஷன் ஆஃப் கார்ட் தரல so கார்ட்ல ரெண்டு பாயிண்ட்ஸ் வந்திருக்காங்க ஏதோ ஒரு கார்ட்னா இங்க ஒரு பாயிண்ட் இங்க ஒரு பாயிண்ட் ரெண்டு பாயிண்ட் வந்திருக்காங்க இந்த ரெண்டு பாயிண்ட் வச்சு இந்த ஸ்லோப் கண்டுபிடிக்கலாமே ஸ்லோப் ஆஃப் தி லைன் கண்டுபிடிக்கலாமே so slope of the line y2 minus y1 divided by x2 minus x1 இதான் x1 y1 x2 y2 y2 minus y1 னா 4 minus 0 x2 minus x1 னா 4 minus 2 4 by 2 cancel பண்ணீங்கன்னா 2 so tangent parallel to the chord two lines are parallel therefore slopes are equal பாத்துக்கோங்க நீங்களே பாருங்க இப்போ இது ஒரு லைன் இருக்குங்களா இதோட ஸ்லோப் இதோட ஆங்கிள் என்ன வரும்பா அதே ஆங்கிள் தானே இதுக்கு இருக்கும் parallel இருந்தா perpendicular இருந்தா வந்து 90 வரும் parallel இருந்தா ஈக்குவலா இருக்கும் slopes are equal suppose இது ஒரு லைன் அதுக்கு மேலயே ஒரு லைன் பாஸ் ஆனாலும் ஸ்லோப் போற அதே ஸ்லோப் தான வரும் சோ two line coincident ஆனாலும் two line parallel இருந்தாலும் slopes are equal so slope வந்து m1 equal to m2 cancel பண்ணினா x minus 2 equal to 1 x is equal to 3 x equal to 3 க்கு சப்ஸ்டிட்யூட் பண்ணினா 3 minus 2 வந்து 1 1 square வந்து 1 so therefore point வந்து 3, 1 இதான் வந்து ஆன்சர் சரிங்களா இப்போ நெக்ஸ்ட் போடுவோமா find the point of the curve y is equal to x cube minus 11x plus 5 at which the tangent is அப்படி சொல்றாங்க ஒண்ணுமே இல்ல என்ன சொல்ல வராங்கன்னு சொல்றேன் find the point of the curve இப்போ ஒரு ஏதோ ஒரு curve போகுது for example curve வந்து இப்படியே ஒரு curve இருக்குன்னு சொல்லுங்க ஒரு curve இருக்கு இந்த curve ஓட ஈக்குவேஷன் தந்திருக்காங்க y is equal to x cube minus 11x plus 5 இந்த at which the tangent is y equal to x minus 1 find the point இந்த curve ஒரு பாயிண்ட் இருக்கா இந்த பாயிண்ட்ல இருந்து ஒரு லைன் பாஸ் ஆகுது அப்போ இந்த கர்வோட டான்ஜென்ட் இந்த லைனோட டான்ஜென்ட் ஒண்ணுதானே
tangent slope ஒண்ணுதானே tangentன்றது இதோட slope இந்த curve இந்த இடத்துல இந்த curve slope இந்த லைனோட slope ஈக்குவலா இருக்கும் சோ அப்ப நம்ம எப்படி எழுதலாம் y is equal to பாருங்க y is equal to x cube minus 7x plus 5 டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க dy by dx equal to 3x square minus 11 புரிஞ்சுங்களா 3x square minus 11 இது வந்து ஈக்குவேஷன் 1 இது m1 வெச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு அடுத்து வேற என்ன இருக்காங்க y is equal to x minus 11 நல்லா பாத்துக்கோங்க கிளியரா புரிஞ்சுக்கோங்க இங்க parallel வந்திருக்கா இங்க வந்து நான் ஒரு கான்செப்ட் சொன்னேன் கோஇன்சிடென்ட் அதே லைனா இருந்தா ஸ்லோப் ஈக்குவல் தானே இந்த பாயிண்ட்ல பாஸ் ஆகுற லைனோ இங்க வந்து y equal to x minus 11 என்ற லைனோ ஒண்ணுதானே இந்த லைனோட இதோட டான்ஜென்ட் ஒண்ணுதான் டான்ஜென்ட்ன்றது என்ன சொல்ல வராங்கன்னா இதோட ஸ்லோப்போ ஒரே மாதிரி இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு லைன் எடுத்துக்கோங்க இங்க என்ன ஸ்லோப் நமக்கு இருக்கோ அதே தான் இங்கேயும் இருக்கும் ஸ்லோப் ஒண்ணுதான் ஸ்லோப் சேஞ்சே ஆகாது ஸ்லோப் இங்க என்ன ஸ்லோப் இருக்கு அதே ஸ்லோப் தான் அங்க இருக்கும் அப்போ ஸ்லோப்ஸ் ஆர் ஈக்குவல் ஒரே லைன்ல பாஸ் ஆனா சப்போஸ் இங்க என்ன ஸ்லோப் இருக்கோ இது parallel லைன் இருக்குனா இங்க அதே ஸ்லோப் தான் இருக்கும் if two lines are parallel slopes are equal if line ஒரே லைனே பாஸ் ஆயிட்டே போகும்போது ஸ்லோப் ஒண்ணு தான் இருக்கும் சோ இதோட ஸ்லோப் கண்டுபிடிச்சீங்களா at the tangent தந்திருக்காங்க சோ இதோட ஸ்லோப் கண்டுபிடிங்க y equal to x minus 1 x minus 7 டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க dy by dx x டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 11 டிஃபரன்ஷியேட் பண்ணா 0 சோ இது வந்து m2 னு வெச்சுக்கலாமா இது வந்து m2 னு வெச்சுக்கோங்க சோ tan இப்போ வந்து क्वेश्चनோட கான்செப்ட் பாருங்க given condition இருக்காங்க m1 equal to m2 ரெண்டு ஸ்லோப் ஒண்ணுதா அப்ப ஈக்குவேட் பண்ணுங்க 3x square minus 11 equal to 1 minus 11 அப்படி கொண்டு போயிடுங்க 3x square equal to 1 plus 11 3x square equal to 12 x square equal to 12 by 3 3 1s are 3 4s are x square equal to 4 x is equal to plus or minus square root of 4 x is equal to plus or minus 2 நல்லா பாத்துக்கோங்க ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது மறந்துடாம plus or minus போடணும் ஓகேங்களா அப்ப என்னோட ஆன்சர் கிடைக்குது x is equal to 2 கிடைக்குது x is equal to minus 2 கிடைக்குது சரிங்களா ஆனா क्वेश्चन எல்லாம் பாருங்க find the point தான் தந்திருக்கா பாருங்க ஆனா நமக்கு ஆன்சர் ரெண்டு ஆன்சர் x ஓட வேல்யூ ரெண்டு கிடைக்குது அப்ப y ஓட வேல்யூ ரெண்டு கிடைக்கும் ஆனா ஏன் பாயிண்ட் தான் தரணும் ஏன் பாயிண்ட் தந்திருக்கான் அப்போ அதையே ஒரு திங்க் பண்ணுங்க எனக்கு ரெண்டு ஆன்சர் வராது ஒரு ஆன்சர் தான் வருது அப்ப ஏதோ ஒரு ஆன்சர் வராம இருக்கு ஏன் வரலன்னு கூட சொல்றேன் உங்களுக்கு கிளியரா பாருங்க x is equal to 2 இருக்குங்களா x equal to 2 எடுத்து போயிட்டு இந்த ஈக்குவேஷன்ல போடுங்க அப்புறம் y is equal to y is equal to 2 cube minus 11 into 2 plus 5 y is equal to 8 minus 22 plus 5 y is equal to minus 9 y equal to minus 9 so அதே மாதிரி x is equal to minus 2 போடுங்க x equal to minus 2 எடுத்து போய் ஏன்னா ரெண்டு வேல்யூஸ் இருக்குல 2 இருக்கு இன்னொரு minus 2 இருக்கு x equal to minus 2 போட்டீங்கன்னா y is equal to minus 2 the whole cube minus 11 into minus 2 plus 5 y is equal to minus 8 plus 22 plus 5 y is equal to 19 புரிஞ்சுங்களா இப்போ எனக்கு ரெண்டு ஆன்சர் கிடைச்சிருக்கு நான் என்ன ஆன்சர் எடுக்கிறது அப்படி கண்டுபிடினா ஒண்ணுமே இல்ல x is equal to 2 இந்த லைன்ல பாஸ் பண்ணி பார்க்கலாமா இந்த லைன்ல பாஸ் பண்ணுங்க x is equal to 2 எடுத்து போயிட்டு x equal to 2 எடுத்து போய் லைன்ல போடுங்க 2 minus 11 அப்போ minus 9 கரெக்ட்டா வருது சோ minus 2 போடுங்க minus 2 minus 7 minus 13 தான வரணும் இது வரல சோ ஆன்சர் வந்து எந்த ஆன்சர் நம்ம கன்சிடர் பண்ணனும்னா ஃபைனல் ஆன்சர் ஒண்ணே ஒண்ணு கன்சிடர் பண்ணோம் சோ ஆன்சர் வந்து 2, minus 9 தான் நம்ம கன்சிடர் பண்ணனும் ஏனா இந்த லைன்ல சாட்டிஸ்ஃபை ஆகல சின்ஸ் இந்த ஈக்குவேஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகல இட் satisfies both equations ரெண்டு ஈக்குவேஷன்ஸ்ல சாட்டிஸ்ஃபை ஆகுது பாருங்க x is equal to 2 போடுங்க 2 minus 11 னாலே minus 9 கரெக்ட்டா வரும் ஓகேயா சோ minus 2 நமக்கு கிடைச்சிருக்கல அதே எடுத்து இத போடுங்க ரெண்டு ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை ஆகணும்ல ஒன்னு தான் சாட்டிஸ்ஃபை இன்னொன்னு சாட்டிஸ்ஃபை ஆகல சோ x equal to minus 2 போடுங்க minus 2 minus 11 னா வரணும் minus 13 தான் வரணும் ஆனா நீங்க என்ன வருது 19 வருது சாட்டிஸ்ஃபை ஆகல சோ இந்த இது எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகறதுனால நான் ஒரு பாயிண்ட் தான் கன்சிடர் பண்ணனும் இன்னொரு வாட்டி கிளியரா சொல்றேன் find the point on the curve y equal to x cube minus 11x plus 5 at the tangent is ஒன்னு புரிஞ்சுக்கோங்க ஒரு curve தந்துருக்காங்க இந்த curve வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாயிண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு டான்ஜென்ட் பாஸ் ஆகுது ஓகேங்களா இந்த லைன் டான்ஜென்ட்டோட லைன் y equal to x minus 11 சோ இந்த இடத்துல என்ன
ஸ்லோப் இருக்குமோ அதே ஸ்லோப் தானே எல்லா இடத்துலயும் இருக்கும். புரிஞ்சுங்களா? சோ அப்போ இந்த ஈக்குவேஷன் கர்வோட ஸ்லோப்பும் இந்த லைனோட ஸ்லோப்பும் ஒண்ணுதான். சோ அப்போ ரெண்டு ஸ்லோப் கண்டுபிடிங்க. இதோட ஸ்லோப் கண்டுபிடிச்சேன், இதோட ஸ்லோப் கண்டுபிடிச்சேன். சோ given condition two slopes are equal. ரெண்டு ஸ்லோப் ஈக்குவேட் பண்ணி x ஓட வேல்யூ கண்டுபிடிச்சேன். x ஓட வேல்யூஸ் ரெண்டு கண்டுபிடிச்சேன். ஆனா ரெண்டே எடுத்து போயிட்டு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இருக்கு பாத்தீங்களா, கர்வ் ஈக்குவேஷன்ல போட்டேன். ரெண்டு ஆன்சர் கிடைச்சிருச்சு. பட் நம்ம ஒரே ஒரு திங்க் பண்ணோம். நம்ம அப்படியே போட்டு போயிட்டே இருப்போம். நம்ம யோசிக்கவே மாட்டோம். ஆனா ஃபைண்ட் தி பாயிண்ட் தான் வந்திருக்கா. பாயிண்ட்ஸ் தரல. அப்போ ஒரே ஒரு பாயிண்ட் எனக்கு வரணும். கரெக்ட்டா? சோ எனக்கு ரெண்டு ஆன்சர் கிடைச்சிருக்கீங்களா? அப்ப தப்பு இல்ல. ஏதாச்சும் ஒண்ணு தானே கரெக்ட். சோ அப்ப யோசிக்கணும். ரெண்டு ஆன்சர் கண்டுபிடிச்சீங்களா? ரெண்டு ஈக்குவேஷன்ல சாட்டிஸ்ஃபை ஆகல பாருங்க. இப்போ x 2 எடுத்து போயிட்டு ரெண்டாவது ஈக்குவேஷன்ல போட்டு பார்க்கலாமா? 2 - 11 2 - 11 - 9. ஓகே, சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. இன்னொரு ஈக்குவேஷன் இது -2 இருக்குங்க, அது போட்டு பாருங்க. -2 - 11 -13 சாட்டிஸ்ஃபை ஆகல. சோ அப்போ ரெண்டாவதோட கான்செப்ட் வராது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் மட்டும் தான் வரும். சரிங்களா? நெக்ஸ்ட் சம் போடுவோமா? Okay students, next sum பாருங்க. Find the equation of all lines having a slope -1 that are tangent to the curve அப்படினு சொல்றாங்க. இந்த tangentல இருக்கிற ஸ்லோப்பும் இந்த ஸ்லோப் ஒண்ணுதான், ஒரே ஸ்லோப் தான் இருக்குன்றாங்க. சோ y is equal to 1 divided by x minus 1 தந்திருக்காங்க. டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. டிஃபரன்ஷியேட் with respect to x. ஓகேங்களா? டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் 1 by x டிஃபரன்ஷியேட் பண்ணினா ஃபார்முலா வந்து -1 by x ஸ்கொயர் இது ஃபார்முலா. சோ இங்க பாருங்க 1 by x ன்னு இருக்கா, டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. dy by dx = ஃபார்முலா -1 by x ஸ்கொயர். ஓகேங்களா? x உள்ள இருக்க கீழ கிட்ட நம்ம மட்டும் டிஃபரன்ஷியேட் பண்ணி x பண்ணினா 1 1 பண்ணினா 0. சோ அதனால அப்படியே விட்டுடலாம். சோ இது ஒரு ஈக்குவேஷன் வெச்சுக்கோங்க. ஓகேங்களா? அவங்க தந்திருக்காங்க. என்ன சொல்லிருக்காங்க? இந்த டான்ஜென்ட்டோட ஸ்லோப் இதோட ஸ்லோப் ஒண்ணுதான். having a slope இந்த டான்ஜென்ட்ல இந்த ஸ்லோப் தான் இருக்கா. அப்ப given அப்ப ஸ்லோப் என்ன இருக்கு? dy by dx equal to -1. என்னது? m என்னது? m is equal to -1 னா m னா யாரு? dy by dx. இத எடுத்து அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. அப்படியே ஒரு substitute 2 in 1. அப்போ -1 equal to -1 divided by x minus 1 the whole square. minus cancel ஆயிடுது. இது கொண்டு போயிடுங்க. x minus 1 the whole square equal to 1. இது எப்படி எழுதலாம்? x square minus 2x plus 1 equal to 1. இது வந்து கேன்சல் பண்ணுங்க. x square minus 2x equal to 0. x காமன் எடுத்தீங்கன்னா x minus 2 equal to 0. எப்படி எழுதலாம்? x is equal to 0. x is equal to 2. புரிஞ்சுங்களா? இப்போ x is equal to 0 ரெண்டு வேல்யூ இருக்கா? எடுத்து போயிட்டு சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க இந்த ஈக்குவேஷன்ல. தந்திருக்க ஈக்குவேஷன்ல x is equal to 0 ஆனா y is equal to 1 divided by 0 minus 1, y equal to -1. next x is equal to 2 ஆனா y is equal to 1 divided by 2 minus 1, y equal to 1. சோ இந்த ரெண்டு பாயிண்ட்ஸ் ஃபார்ம் ஆயிடுச்சு. find the equation of all lines கேக்குறாங்க. equation of lines அப்ப ரெண்டு லைன் கிடைக்கும். equation of tangent ஆக்சுவலா வந்து என்ன கேக்குறாங்கன்னா equation of tangent. So formula வந்து y minus y1 equal to m into x minus x1. இந்த formula y minus y1 equal to m into x minus x1. So எனக்கு x1 y1 வேல்யூ இருக்கு. இங்க பாருங்க 0, -1 இருக்குங்களா? இது x1 y1 எடுத்துக்கோங்க. m ன்றது அவங்களே தந்திருக்காங்க. இதான் m. So m is equal to -1 சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. y -1 ன்றது இங்க மைனஸ் இருக்கு, இங்க மைனஸ் பிளஸ் ஆயிடும். -1 into x minus 0. So y plus 1 equal to -x. -x இப்படி கொண்டு வந்துருங்க. அப்ப x plus y plus 1 equal to 0. Equation of tangent. Equation கேட்டானா ஃபார்முலா இருக்கு y minus y1 equal to m into x minus x1. So இன்னொரு பாயிண்ட் இருக்கு 2 இங்க வந்து 1 தந்திருக்காங்க. So x is equal to 2, y equal to 1, ஸ்லோப் வந்து -1 ஆனா ஃபார்முலா என்னது? y minus y1 equal to m into x minus x1. y minus 1 is equal to x1 இது y1 எடுத்துக்கோங்க. m என்னது -1, x minus 2, y minus 1 equal to -x plus 2. அப்ப எப்படி இருக்குங்க? எல்லாம் இன்சைட் கொண்டு வந்துருங்க. x plus y -1 minus 2 equal to 0, x plus y minus 3 equal to 0. இதான் ஆன்சர். நல்லா பாத்துக்கோங்க. நார்மலா நம்ம பாயிண்ட்ஸ் கண்டுபிடிக்கிற வரைக்கும் ஒரே கான்செப்ட் தான். எக்ஸ்ட்ராவா நம்ம என்ன எழுதணும்? ஈக்குவேஷன் ஆஃப் டான்ஜென்ட் கேட்டிருக்காங்க. அவங்க வெறும் பாயிண்ட் கேட்கல, ஈக்குவேஷன் ஆஃப் டான்ஜென்ட் கேக்குறாங்க. ஈக்குவேஷன் ஆஃப் டான்ஜென்ட்டோட ஃபார்முலா வந்து y minus y1 equal to m into x minus x1. இது ஈக்குவேஷன் ஆஃப் நார்மல் கேட்டாங்கன்னா y minus y1 equal to -1 by m into x minus x1. சோ இந்த ஃபார்முலால ரெண்டு பாயிண்ட்ஸ் இருக்குங்களா? இது ஒரு பாயிண்ட், இது ஒரு பாயிண்ட். இந்த பாயிண்ட் வச்சு ஒரு ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சேன், இந்த பாயிண்ட் வச்சு ஒரு ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சேன். ஓகேங்களா? ஓகே ஸ்டூடண்ட்ஸ், நெக்ஸ்ட் ரிமைனிங் சம்ஸ் வந்து உங்களுக்கு அடுத்த வீடியோல அப்டேட் பண்றேன். ஓகேங்களா? Thank you so much.